வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 23/9/2025 புரட்டாசி மாதம் 7ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு முதலீடுகள், புது தொழில், புது வியாபாரம், மன நிம்மதி, தடுங்கல்கள் நிவர்த்தி, எதிரிகள் விஷயத்தில் இந்த பாதிப்பு நிவர்த்தி, நிம்மதியான தூக்கம், தொலைதூரத்தில் அனுகூலம், பணவரவில் அதீதமான நன்மைகள் ஏற்படுவது, திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் ஜெயத்தை ஏற்படுத்துவது என்று ஆக மொத்தத்தில் அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். பிள்ளைகளிடம் கோபம் வேண்டாம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் மிகப்பெரிய நன்மையும் சந்தோஷத்தை தரும். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரிய சந்தோஷத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். உத்தரவாதத்துடன் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். யோகத்தையும் அனுகூலத்தையும் பெறக்கூடிய அமைப்பு. இரத்தபந்த உறவுகளுடன் வாக்குவாதங்கள் வேண்டவே வேண்டாம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படும். வண்டி வாகன மாற்றங்கள் ஏற்றத்தை தரும். தெய்வ வழிபாடுகள் ஆனந்தத்தை தரும். புது பொறுப்புகள் நிச்சயமாக எதிர்பார்த்திருந்தால் முயற்சி செய்தால் கிடைக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். எனவே சந்தோஷமாக பாசிட்டிவ் எனர்ஜியுடன் இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். வார்த்தைகளுக்கு அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படலாம். குடும்பத்தில் தேவையற்ற குழப்பத்தை நிவர்த்தி செய்து கொள்வது ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். உறவு முறையில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்ளுங்கள். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் சந்தோஷமான அமைப்பையும் ஆனந்தத்தையும் பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். குடும்பத்தில் மட்டும் அதீத கவனம். குடும்பத்தில் வெளியாட்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் கூடவே கூடாது. தொழில், உத்தியோகம், வியாபாரம், லாபம், சந்தோஷம் எல்லாம் காணப்பட்டாலும் தொழிலில் வாக்குவாதங்களை வைத்தால் உங்களை தனியாக வீட்டுக்கு அனுப்பி விடுவார்கள். உங்கள் மீது ஏதாவது குறை சொல்லி விடுவார்கள். சட்ட சிக்கல் இருக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றமும் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும். வியாபாரத்தில் பெரிய நம்பிக்கை மனதில் இருந்த கஷ்டத்தை தீர்த்து கொடுக்கும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். முதலீடுகள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் வியாபாரத்தில் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். தனிப்பட்ட முறையில் பதவி உயர்வில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி கன்ஃபார்மாக ஏற்படும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. நீண்ட நாட்களாக தொழிலில் முன்னேற்றம், உத்தியோகத்தில் முன்னேற்றம், வியாபாரத்தில் முன்னேற்றம், படிப்பில் முன்னேற்றம் இல்லை இல்லை என்று புலம்பிக் கொண்டிருந்த தனுசுக்கு எல்லாம் கிடைக்குது என்று நம்பிக்கையும் சந்தோஷமும் ஆனந்தத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். தொழில் ரீதியாக நிம்மதி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தனுசு ராசிக்காரர்களுக்கு உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது யோக பலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். ஏற்றமும் நம்பிக்கையும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். மகர ராசிக்காரர்களுக்கு உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் புதிதாக இருக்கக்கூடிய அமைப்பில் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது முக்கியம். பயணங்கள் சமயத்தில் அதீத கவனம், உடைமைகள் விஷயத்தில் அதீத கவனம் முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். நண்பர்கள் வருகை, உறவினர்கள் வருகை ஏற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு. பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அனுகூலங்கள் காணப்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் இருந்த சிக்கல்களை தீர்த்து கொள்வது அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதத்தை வைத்து கொள்ளாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். புதிய அறிமுகத்தில் அனுகூலங்கள் காணப்படும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். உறவுகளில் ஏற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். குடும்பத்தில் மட்டும் சிறிது கவனமாக விட்டு கொடுத்து போகிறது நன்மை தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.